திருச்சிற்றம்பலம். முருகப்பெருமானை நேரில் வரவழைக்கச் செய்யும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதி பாடல் மற்றும் விளக்கமும். இன்று பாடல் 15. முருகன் குமரன் குஹன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் ஒரு புங்கவரும் புவியும் பரவும் குரு பொங்கவையன் குணபஞ்சரனே. வான் உலகத்தோறும் இவ்வுலகத்தோறும் போற்றி வணங்குகின்ற குரு சிரேஷ்டரே, 8 திவ்ய குணங்களின் உறைவிடமே, முருகன் குமரன் குஹன் என்று மெய் அன்புடன் உங்கள் திருநாமங்களை மொழிந்து, அதாவது ஜெபம் செய்து என் உள்ளம் உருகும் நிலை தந்து உங்களை என் நெஞ்சில் உணர்ந்து அனுபவிக்க எப்போது அருள் புரிவீர். கந்தக்கடவுளே, விரைவில் அருள் புரிவீராக. ஆசைகள்தான் ஒருவனின் மனதையும் நெஞ்சையும் கடினமாக்குகின்றன. ஆகையால் இறைநாம ஜபத்தை விடாமல் ஆத்மார்த்தமாக செய்து வந்தால் ஆசைகள் நாளடைவில் பலமிழந்து அழிந்து போகின்றன. மனம் தூய்மையாகி தானாகவே நெகிழ்ந்து உருகுகிறது. நெஞ்சில் உறையும் இறைவன் உணரப்படுகிறான். இறைவன் அருளால் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைகின்றது. அவ்வருளை பெறுவதே இந்த செய்யுளில் செய்யப்படும் பிரார்த்தனையாகும். இந்த பிரார்த்தனை யாருக்கு செய்யப்படுகிறது? பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனுக்கு. வானுலகத்தோறும் மண்ணுலகத்தோறும் போற்றி வழிபட்டு துதிக்கும் முருகப்பெருமானிடம் செய்யப்படுகிறது. கந்த பெருமான் பிரணவ மந்திரத்தின் இரகசிய மறைபொருளை சிவனாருக்கு உபதேசித்தார். மேலும் அகஸ்திய மாமுனிவருக்கும் பராசர முனிவரின் 6 புதல்வர்களுக்கும் மெய்ஞான உபதேசத்தை தந்தருளினார். ஆகவே முருகன் சத்குரு, ஆதிகுரு, குரு புங்கவ என்றெல்லாம் போற்றி புகழப்படுகின்றார். தேவர்களாலும் மனிதர்களாலும் போற்றப்படும் குரு சிரேஷ்டரான முருகப்பெருமான் எண் குண பஞ்சரன். 8 திவ்ய குணங்களின் உறைவிடம் அவர். இறைவனின் 8 குணங்கள்: தன்னைத்தானே சார்ந்திருப்பவர், தூய உடல் கொண்டிருப்பவர், 3 இயற்கை உணர்வு உடையவராக இருப்பவர், 4 அனைத்தும் அறிந்தவனாக இருப்பவர், மாயையை நீக்கி இயல்பினனாக இருப்பவர், எல்லையில்லாத கிருபை உடையவனாக இருப்பவர், முழுமையான ஆற்றல் பெற்றிருப்பவர், எல்லையற்ற ஆனந்தம் பெற்றிருப்பவர். இந்த 8 குணங்களும் மற்றைய திவ்ய எண்குணங்களும் சத் சித் ஆனந்தம் என்ற மூவகை பேர் இயல்புகளுக்குள் அடக்கம். எனவே எண் குண பஞ்ச